வெல்கம் டு வெச்சி ஐஏஎஸ் அகாடமி தென்காசி. இப்போ நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து என்ன அப்படின்னா வளங்கள் பார்க்க போகிறோம். ஸோ வளங்கள் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம் அப்படின்னா வளங்கள்ங்கிறது இயற்கையில் இருந்து கிடைக்கக்கூடிய நம்ம வளங்களை இயற்கை வளங்கள் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து சொல்லுவோம். இயற்கையிலேருந்து நம்ம பெறுறதை இயற்கை வளங்கள் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஸோ இந்த இயற்கை வளங்கள் 3 வகைப்படும். அது என்னெல்லாம் அப்படின்னா இயற்கை வளங்கள், மனிதனால் உருவாக்கப்பட்ட வளங்கள் மற்றும் மனித வளங்கள் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து சொல்லலாம். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா இயற்கை வளங்கள் பார்க்கலாம். ஸோ இயற்கை வளங்கள் அப்படிங்கும்போது இது வந்து 5 வகைப்படும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ அது என்ன டைப்லாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, ஃபஸ்ட் ஒன் தோற்றத்தின் அடிப்படையில் வளங்கள், நெக்ஸ்ட்டு வளர்ச்சியின் அடிப்படையில் வளங்கள், தேர்ட் ஒன் புதுப்பித்தல் அடிப்படையில் வளங்கள், ஃபோர்த்து ஒன் பரவல் அடிப்படையில் வளங்கள், ஃபிஃப்த்து ஒன் உரிமை அடிப்படையில் வளங்கள் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து சொல்லலாம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது தோற்றத்தின் அடிப்படையில் வளங்கள். ஸோ தோற்றத்தின் அடிப்படையில் வளங்கள் அப்படிங்கும்போது அது 2 கேட்டகரிஸாக வந்து பிரிச்சிருக்காங்க. அது என்ன கேட்டகரிலாம் அப்படின்னா உயிரியல் வளங்கள் மற்றும் உயிரற்ற வளங்கள் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து சொல்லலாம். ஸோ இதில் உயிரியல் வளங்கள் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது உயிரியல் வளங்கள் எதெல்லாம் வரும் அப்படின்னா உயிருள்ள எல்லா பொருட்களுமே வந்து உயிரியல் வளங்கள் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படும். ஸோ அது எக்ஸாம்பிள் நம்ம பார்த்தோம் அப்படின்னா எக்ஸாம்பிளாக நம்ம தாவரங்கள், விலங்குகள் மற்றும் நுண்ணுயிர்களை இதுக்கு வந்து நம்ம எக்ஸாம்பிளாக சொல்லலாம். ஸோ செகண்ட் ஒன் உயிரற்ற வளங்கள். ஸோ உயிரற்ற வளங்கள் அப்படிங்கும்போது இதில் வந்து என்ன அப்படின்னா உயிரில்லாத உயிரற்ற எல்லா இயற்கை வளங்களும் உயிரற்ற வளங்கள் அப்படின்னு சொல்லி வழங்கப்படும். ஸோ உயிரற்ற வளங்களுக்கு எக்ஸாம்பிளாக நம்ம பார்க்கக்கூடியது சூரிய ஒளி, நீர் மற்றும் காற்று. நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது வளர்ச்சி அடிப்படையில் வளங்கள். ஸோ வளர்ச்சி அடிப்படையில் வளங்கள் அப்படிங்கும்போது இதையுமே வந்து நம்ம வந்து 2 விதமாக வந்து கேட்டகரைஸ் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட் ஒன் வந்து என்ன அப்படின்னா மறைக்கப்பட்ட வளங்கள் மற்றும் கண்டறியப்பட்ட வளங்கள் அப்படின்னு சொல்லி 2 வகையாக வந்து நம்ம வந்து சொல்லலாம். ஸோ கண்டறியப்பட்ட வளங்கள் அப்படிங்கும்போது வந்து கண்டறியப்பட்ட வளங்கள் அப்படின்னா அதோட இருப்பு நம்மக்கிட்ட வந்து எவ்வளோ இருக்குது, ஸோ அதோட தேவைகள் வந்து நம்மக்கிட்ட எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத நம்ம ஈஸியாக வந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ஐடென்டிஃபை வந்து பண்ணிக்கலாம். ஸோ இதை வந்து நம்ம வந்து கண்டறியப்பட்ட வளங்கள் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். ஸோ கண்டறியப்பட்ட வளங்களுக்கு எக்ஸாம்பிளாக நெய்வேலி பழுப்பு நிலக்கரி இதை வந்து நம்ம வந்து சொல்லலாம். ஸோ அதோட தேவைகள் வந்து எவ்வளோ இருக்குது, அதோட இருப்பு வந்து ஃப்யூச்சரில் இது வந்து எவ்வளோ ஆகும், அதோட தேவைகள் இப்போதைக்கு போதுமா அப்படிங்கிறது நம்மளால் வந்து என்ன பண்ணிக்க முடியும் அப்படின்னா ஐடென்டிஃபை வந்து பண்ணிக்க முடியும். ஸோ மறைக்கப்பட்ட வளங்கள் அப்படிங்கும்போது வந்து மறைக்கப்பட்ட வளங்கள் அளவில் வந்து எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறது வந்து நமக்கு வந்து தெரியாது. ஸோ அதோட தேவைகள் வந்து அதிகமாக இருந்தாலும் அதோட அளவு அப்படிங்கிறது வந்து நமக்கு வந்து நம்மளால் வந்து எதுவுமே பண்ண முடியாது, ஐடென்டிஃபை வந்து பண்ண முடியாது. ஸோ அந்த மாதிரியான வளங்களை வந்து நம்ம வந்து என்ன சொல்லலாம் அப்படின்னா மறைக்கப்பட்ட வளங்கள் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதில் மறைக்கப்பட்ட வளங்கள் அப்படிங்கும்போது வந்து நம்ம எக்ஸாம்பிளுக்கு எதை சொல்லலாம் அப்படின்னா அரபிக்கடல் மற்றும் வங்காள விரிகுடாவில் கிடைக்கக்கூடிய ஒரு விதமான ஒரு ஈஸ்ட்டை வந்து நம்ம வந்து சொல்லலாம். ஸோ அதோட அளவுகள் வந்து எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறது வந்து நமக்கு வந்து தெரியாது, அதனால் அது மறைக்கப்பட்ட வளங்கள். இந்த ஈஸ்ட்டு வந்து நிறைய விஷயத்துக்காக நம்ம வந்து அதை வந்து பயன்படுத்திக்கிறோம். ஸோ அதோட பயன்பாடுகள் அப்படிங்கும்போது எதுக்கெல்லாம் வரும் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா ரொட்டி தயாரித்தல் மற்றும் திராட்சை ரசம் தயாரித்தல், மருத்துவங்களுக்கு, அதுக்கப்புறம் வந்து என்ன அப்படின்னா மதுவடித்தல், அந்த இதுக்கு எல்லாத்துக்குமே வந்து இந்த ஈஸ்ட்டை வந்து என்ன பண்ணிக்கிறாங்க அப்படின்னா பயன்படுத்திக்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட் ஒன் பார்த்தோம் அப்படின்னா புதுப்பித்தல் அடிப்படையில் வளங்கள். ஸோ புதுப்பித்தல் அடிப்படையில் வளங்கள் அப்படிங்கும்போது இதையுமே நம்ம வந்து 2 பிரிவாக பிரிச்சுக்கலாம். ஸோ ஃபஸ்ட் பிரிவு அப்படிங்கும்போது எதை சொல்லலாம் அப்படின்னா புதுப்பிக்கக்கூடிய வளங்கள், அதாவது புதுப்பிக்க அதை வந்து இயலும். ஸோ புதுப்பிக்கக்கூடிய வளங்கள் மற்றும் புதுப்பிக்க இயலாத வளங்கள் அப்படின்னு சொல்லி 2 விதமாக சொல்லலாம். ஸோ புதுப்பிக்கக்கூடிய வளங்கள் அப்படிங்கும்போது வந்து என்ன அப்படின்னா இது வந்து எவ்வளோதான் வந்து இல்லை அப்படின்னு நம்ம வந்து சொன்னாலும் அது வந்து திரும்ப வந்து அதை வந்து ரீப்ரொடியூஸ் வந்து ஆகிக்கிட்டே இருக்கும். ஸோ அதை வந்து நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா புதுப்பிக்கக்கூடிய வளங்கள் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து சொல்லலாம். ஸோ எக்ஸாம்பிளுக்கு வந்து நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா சூரிய ஒளி, நீர், காற்று இது எல்லாமே வந்து திரும்ப வந்து நமக்கு வந்து என்ன ஆகிடும்னா புதுப்பிச்சுக்கிட்டே தான் இருக்கும். ஸோ அதனால் அதை புதுப்பிக்கக்கூடிய வளங்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். புதுப்பிக்க இயலா வளங்கள் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இதோட தேவைகள் என்னதான் அதிகமாக இருந்தாலும் இது வந்து ஒரு குறிப்பிட்ட அளவு மட்டும்தான், இவ்வளோதான், இதை வந்து இந்த அளவுக்கு தான் இருக்குது அப்படிங்கிறத நம்மளால் வந்து சொல்ல முடியும். ஸோ அதோட தேவைகள் வந்து ஆனால் அதிகமாக இருக்கும். ஸோ இது நம்ம எக்ஸாம்பிளுக்கு பார்த்தோம் அப்படின்னா பெட்ரோலியம், நிலக்கரி, கனிமங்கள் இது எல்லாத்தையுமே வந்து நம்ம வந்து புதுப்பிக்க இயலா வளங்கள் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். ஸோ புதுப்பிக்க முடியும் அப்படின்னாலும் அதுக்கு நிறைய இயர்ஸ் வந்து எடுத்துக்கும் கண்டிப்பாக. ஸோ அதனால் இது வந்து புதுப்பிக்க இயலா வளங்கள் அப்படின்னு சொல்லி அது கீழே வரும்.
ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா பரவல் அடிப்படையில் வளங்கள். ஸோ பரவல் அடிப்படையில் வளங்கள் அப்படிங்கும்போது இதையுமே நம்ம 2 விதமாக வந்து கேட்டகரைஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட் ஒன் வந்து என்ன அப்படின்னா உள்ளூர் வளங்கள், செகண்ட் ஒன் உலகளாவிய வளங்கள் அப்படின்னு சொல்லலாம். ஸோ உள்ளூர் வளங்கள் அப்படின்னு சொல்லும்போது நம்மக்கிட்ட இருக்கக்கூடியது, அதாவது நமக்கு வந்து பார்த்தாலே தெரியும் உள்ளூர் வளங்கள் அப்படிங்கும்போது நம்ம பகுதியில் இருக்கக்கூடிய நமக்கு ஈஸியாக கிடைக்கக்கூடிய வளங்களை வந்து நம்ம வந்து உள்ளூர் வளங்கள் அப்படின்னு சொல்லுவோம். எக்ஸாம்பிளுக்கு வந்து என்ன சொல்லலாம் அப்படின்னா, ஸோ நிலக்கரி இது எல்லாமே வந்து நம்மக்கிட்ட இருக்கும், அதை வந்து நம்ம வந்து பயன்படுத்திக்கலாம். ஸோ இந்த மாதிரி இருக்கிறது வந்து உள்ளூர் வளங்கள் அப்படின்னு சொல்லலாம். ஸோ உலகளாவிய வளங்கள் அப்படிங்கும்போது உலகளாவிய வளங்கள் வந்து எல்லா பகுதியிலையுமே கிடைக்கக்கூடியது. ஸோ அதை வந்து நம்ம உலகளாவிய வளங்கள் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து சொல்லுவோம். உலகளாவிய வளங்களுக்கு நம்ம எக்ஸாம்பிளுக்கு வந்து என்ன சொல்லலாம் அப்படின்னா சூரிய ஒளி, நீர், காற்று அந்த மாதிரி வந்து நம்ம வந்து சொல்லிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் ஒன் வந்து என்ன அப்படின்னா உரிமை அடிப்படையில் வளங்கள். ஸோ இந்த உரிமை அடிப்படையில் வளங்கள் அப்படிங்கும்போது வந்து இதை வந்து 4 விதமாக பிரிக்கலாம். ஸோ ஃபஸ்ட் ஒன் வந்து என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா தனிநபர் வளங்கள். தனிநபர் வளங்கள் அப்படிங்கும்போது வந்து இது வந்து ஒரே ஒரு தனி மனுஷனுக்கு மட்டுமே பயன்படக்கூடிய வளங்களை வந்து நம்ம வந்து தனிநபர் வளங்கள் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து சொல்லலாம். ஸோ இந்த தனிநபர் வளங்களுக்கு வந்து நம்ம எக்ஸாம்பிளுக்கு வந்து என்ன சொல்லலாம் அப்படின்னா அடுக்குமாடி குடியிருப்புகள் அப்படி அந்த மாதிரி இருக்கிறது எல்லாமே வந்து அது ஒரு தனி மனுஷனுக்கு மட்டுமே சொந்தமாகக்கூடியது. ஸோ அதனால் தனிநபர் வளங்கள் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து சொல்லலாம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து என்ன அப்படின்னா சமூக வளங்கள். ஸோ சமூக வளங்கள் அப்படிங்கும்போது வந்து ஒரு தனி நபருக்கு மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க எல்லாத்துக்குமே பயன்படக்கூடிய ஒரு விஷயத்தை தான் வந்து நம்ம வந்து அந்த வளங்களை தான் வந்து நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா சமூக வளங்கள் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு தனி மனுஷனுக்கு மட்டுமே அது பயன்படாது, நிறைய மனுஷங்களுக்கு பயன்படும். ஸோ எக்ஸாம்பிளுக்கு வந்து நம்ம சொன்னோம் அப்படின்னா பூங்கா வந்து எடுத்துக்கலாம். ஸோ பூங்கா வந்து நம்ம ஒரு தனி மனுஷனுக்காக மட்டும் நம்ம வந்து அதை வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணிக்க மாட்டோம். அங்கே பகுதியில் யாரெல்லாம் வந்து குடியிருக்காங்களோ எல்லாருமே அந்த பூங்காவை வந்து யூஸ் பண்ணிப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய வளங்களை வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா சமூக வளங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா சமூக வளங்கள். தென் வந்து என்ன அப்படின்னா பன்னாட்டு வளங்கள். ஸோ பன்னாட்டு வளங்கள் அப்படிங்கும்போது வந்து ஒரு நம்மளுடைய எல்லைக்கு அப்பாற்பட்டு வந்து அந்த வளங்கள் வந்து காணப்படும். அப்பாற்பட்டு காணப்பட்டாலும் அந்த வளங்களை வந்து இரு நாடுகள் ஒப்பந்தத்தின் மூலமாக வந்து அந்த வளங்களை வந்து அவங்க வந்து யூஸ் பண்ணிப்பாங்க. இது வந்து என்ன சொல்லலாம் அப்படின்னா பன்னாட்டு வளங்கள் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து சொல்லலாம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நாட்டு வளங்கள். ஸோ நாட்டு வளங்கள் அப்படிங்கும்போது வந்து இதுக்கு எக்ஸாம்பிளாக வந்து என்ன சொல்லலாம் அப்படின்னா வெப்பமலை காடுகளை வந்து நம்ம வந்து சொல்லலாம். ஸோ வெப்பமலை காடுகள் அப்படிங்கும்போது அது வந்து ஒரு நாட்டுக்கு ஃபுல்லாகவே அது வந்து கண்டிப்பாக யூஸாக இருக்குங்கிறதுனால அது நாட்டு வளங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ வெப்பமலை காடுகளில் மேக்ஸிமம் 25% தாவரங்கள் நம்மளுடைய மருத்துவத்திற்கு உதவுதாக வந்து சொல்கிறாங்க. ஸோ இது வந்து என்ன அப்படின்னா நாட்டு வளங்கள் அப்படின்னு சொல்லி நம்ம இப்போ நம்ம வந்து என்ன பார்த்துருக்கோம்னா இயற்கை வளங்கள் வந்து நம்ம பார்த்து முடிச்சாச்சு. ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம பார்க்க போகிறது மனித வளம் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். ஸோ மனித வளம் அப்படிங்கும்போது வந்து மனிதனே ஒரு இயற்கை வளம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதில் வந்து என்ன அப்படின்னா ஒரு மனிதன் வந்து ஒரு தனிநபர் குழுக்கள் வந்து இயற்கையை வந்து புதுசாக உருவாக்கக்கூடிய வளங்கள், அதாவது வளங்களை புதிதாக உருவாக்கக்கூடியது வந்து நம்ம என்னென்னு சொல்லலாம் அப்படின்னா மனித வளம் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லலாம். இப்போது ஒரு மனுஷன் வந்து ஒரு மதிப்புமிக்க மனிதனாக அவர் வந்து உருவாகிறதுக்கு வந்து என்ன தேவைப்படுது அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோன்னா அவனுடைய கல்வி, அவனுடைய உடல்நலம், அவனுடைய அறிவு மற்றும் அவனுடைய தனித்தன்மை வந்து யூஸ் ஆகுது. ஸோ இது மூலமாக வந்து என்ன அப்படின்னா மனித வளங்கள் வந்து உருவாக்கப்பட்டு அது வந்து இதாகுது அப்படின்னு சொல்லி இதான் மனித வளம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா வளங்களை பாதுகாத்தல். ஸோ வளங்களை பாதுகாத்தல் நம்ம எப்படியெல்லாம் நம்ம வந்து இந்த கிடைக்கக்கூடிய வளங்களை நம்ம வந்து எப்படியெல்லாம் பாதுகாத்துக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம் அப்படின்னா அது ஒரு 3 ரீசன் இருக்குது. ஃபஸ்ட் ஒன் என்ன அப்படின்னா குறைத்தல். ஸோ நம்ம இப்போ ஆக்சுவலாக என்ன வளங்கள் வந்து நம்மக்கிட்ட எவ்வளோ இருந்தாலும் நம்ம வந்து பிளாஸ்டிக் அதிகமாக யூஸ் பண்ணுறோம். ஸோ அந்த மாதிரிலாம் வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணாமல் இருக்கிறதுனால நம்மளுடைய வளங்களை வந்து நம்ம வந்து இது பாதுகாத்துக்கலாம். ப்ளஸ் வந்து என்ன அப்படின்னா அதெல்லாம் நம்ம வந்து குறைச்சிக்கிட்டோம் அப்படின்னா நம்ம வந்து வளங்களை பாதுகாத்துக்கலாம் அப்படிங்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னா ரீசைக்கிள், அதாவது மறுபயன்பாடு ரீயூஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ மறுபயன்பாடு அப்படிங்கும்போது வந்து வளங்களை திரும்ப நம்ம வந்து ரீயூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது அதோடைய வளங்களுடைய தன்மை வந்து அதிகரிக்கும். ஸோ அதனால் அதை வந்து நம்ம மறுபயன்பாடு வந்து பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் ஒன் வந்து என்னென்னா மறுசுழற்சி. ஸோ மறுசுழற்சி வந்து என்ன அப்படின்னா ரீசைக்கிள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது இயற்கை தாவரங்களுக்கு மட்டும் பொருந்தாது. ஸோ இது வந்து என்ன அப்படின்னா இயற்கை வளங்களுக்கும் இந்த மறுசுழற்சி வந்து உதவும். ஸோ இப்போ நம்ம வந்து என்ன பார்த்துருக்கோன்னா வளங்களுடைய மொத்த டாப்பிக்கையும் வந்து நம்ம வந்து முடிச்சாச்சு. வளங்கள் ஃபுல்லாகவே இது மட்டும்தான். அதாவது என்ன அப்படின்னா மனிதனால் உருவாக்கப்பட்ட வளங்கள், மனித வளங்கள், இயற்கை வளங்கள் இது எல்லாமே தான் வரும்.
ஸோ இதோட இந்த டாபிக், இந்த வளங்கள் டாபிக் வந்து முடியுது. ஸோ தேங்க்யூ.